படம் வேற லெவல் மாஸ்டர் கேட்கவே வேண்டாம். அது 50 படம் தலைவர் படம் வச்சு செஞ்சிருக்காரு. தங்கை சென்டிமெண்ட் வேற லெவல். மியூசிக் ஏகமான மியூசிக் சும்மாவே கேட்க வேண்டாம், இதை கேட்டு தெரியணுமா? படத்தை பார்த்து நீங்க பாருங்க. சூப்பர் படம், சூப்பரா எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஃபுல் ஆக்ஷன் தான் படம். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதிருக்கலாம், தனுஷ் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம். மியூசிக் பட்டை கிளம்பி வழக்கம் போல சொல்ல தேவை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு தாங்க, ரொம்பலாம் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்கு, டிசப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, பிடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காரு. இப்போ எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. டேரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹைப் அப்படியே கொடுத்து அப்படியே வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நம்மளை நல்லா ஹாப்பியாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. தம்பி அவர் என்ன நடிச்சிருக்காரு, இதில் செல்வராக நடிச்சிருக்காரு. அவர் ரோல் எல்லாருக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காரு, ஸ்பேஸு கரெக்டாக எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் வரசீன் கூஸ்பம்பாக தான் இருக்குது. ஏன்னா மெதுவாக இருக்காரு, போக படம் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஸ்லோவாக ஆரம்பிக்குது, போக அப்படியே மெர்ஜ் பண்ணி அப்படியே ஈக்குவலாக கொண்டு போயிடுறாங்க. நல்லா இருக்கு, பிஜிஎம் மியூசிக் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ஹீரோயின் அதில் வந்து அவ்வளோவா இல்லை, ஒரு ஹீரோயின் தான், அது சும்மா ஒரு சாங் மட்டும் வராங்க, 2-3 சீன்ஸ்க்கு வராங்க, அவ்வளோ தேவையில்லை. ஹீரோயின் எவ்வளோ தேவையில்ல, அவ்வளோ அவருக்கு ஸ்பேஸ் இல்லை. தனுஷ் சூர்யா அப்படி இருக்காரு. 9.5 கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா பாருங்க. நல்லா இருக்குல்ல டைரக்ஷன் சூப்பர், படம் செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அருமை தலைவர், தலைவரோட தரமான சம்பவம் வேற லெவல், செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்தது, படம் சூப்பராக இருந்தது, வரல படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷனில் ஒரு அல்டிமேட்டான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும். சரியா? மியூசிக் கொளுத்திட்டாரு, கடைசி கிளைமேக்ஸில் வச்சாரு பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. டைரக்ஷன்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இது எப்படி சொல்ல உங்களுக்கு, நம்ம வர டைரக்ஷன்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்கு. 10 out of 10 தலைவருக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பணும். படம் நல்லா இருந்துச்சு. என்னடா நல்ல படம், சூப்பர். மியூசிக் ஜாம நம்ம ஏஆர் ரஹ்மான் இந்த டைம் வாட்சிங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப டாப்பாக இருக்கு. வெற்றிமாறன் மாதிரியே எடுத்திருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப டாப்பாக பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் ஸ்டைல் அப்படியே இதில் வந்திருக்கு. நல்லா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் சூப்பர், பரவாயில்ல. மொதல் படம் மாதிரி இல்லை, நிறைய படம் பண்ண மாதிரி இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வேற லெவலாக படம் சூப்பர், செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. படம் முழுக்க தனுஷ் தான், தனுஷ் ஹைலைட் தான். படம் சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்குண்ணா. சூரிய ஆக்டிங் வேற லெவலு, மியூசிக்லாம் வேற லெவல் தெருக்கி விட்டாங்க. தனுஷ் வேற லெவலில் வந்திருக்காரு, செதுக்கியிருக்காங்க தனுஷை, நல்லா பண்ணிருக்காரு. நம்ம படம் வெறித்தனமா சூப்பராக இருக்கு. ரெண்டாவது படம் டைரக்ஷன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நுணுக்கமாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்கு. தனுஷ் ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயின்னு இருக்கும். வாழ்த்துக்கள். ஒரு அசுரன் நடிப்பு, அசுரன் மாதிரி இப்போ நடிப்பு அரக்கனாகவே மாறிட்டாரு. படம் பயங்கரமாக இருக்கு. படம் பிளாக் பஸ்டர் தான். எல்லாருமே பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தனுஷ் மட்டும், தலைவர் மட்டும் நடிக்கல, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படத்தில் வர ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் படைச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ஒரு பிளட் பாத்தாவே பண்ணிட்டாரு. அசுரன் எங்களுக்கு கண் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது. மியூசிக்கு வேற லெவல், 10க்கு 10 கொடுக்கலாம். தலைவர் வருஷத்துக்குன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் 350 நல்லா அருமையா எடுத்திருக்காரு. தனுஷ் படச்சனைக்கு அடுத்தது இதுதான் ராயன் தான்.
டேரக்டர் சூப்பரா இருக்குண்ணா, படம் சூப்பரா பக்கா இருக்கும். எங்க சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா படம் ஓடும். படம் உண்மையில வேற லெவல் இருக்கு. இந்த மாதிரி படம் நீங்க உள்ளவே பாருங்க, சம்மன் இருக்காங்க, தலைவர் சம்மன் நடிச்சிருக்காரு. படம் வேற லெவல்ல, என்ன போய் பாருங்கண்ணே. என் தலைவர் அண்ணனுக்கு நேஷனல் அவார்டு தான் கொடுத்துருக்கீங்க. 50 போட்டா நேஷனல் அவார்டு கண்டிப்பா கொடுக்கணும். இந்த படத்துக்கு அண்ணனுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரிப் ஆஸ்காரை தூக்கி கொடுங்க கையில, நல்லா இருப்பீங்க. இல்ல நான் கண்டிப்பா இது சத்தியமா நான் வன்முறையா கண்டிப்பா நீங்க அண்ணனுக்கு ஆஸ்கார் எடுத்து ரெடியா கொடுங்க. இந்த படத்தை நீங்க உள்ள போய் பாருங்க. இதை விட மாசான படம் வேற எதுவுமே கிடையாது. டைரக்ஷன் கொடுக்கலாமா இல்ல ஆக்டிங் கொடுக்கலாமா? டைரக்ஷன் கொடுக்கலாம், ஆக்டிங் கொடுக்கலாம், மியூசிக் டைரக்டராவும் நீங்க கொடுக்கலாம். அதுதான் அந்த மூணுக்குமே நீங்க கொடுக்கலாம். டைட்டிலுக்கும் நீங்க கொடுக்கலாம். கொடுக்கறதா இருந்தா வந்து என் தலைவனுக்கு கொடுங்க முதல்ல. ஆனா ஒரு நிமிஷம்டா, எல்லா ஒரு மாஸ் டைரக்டருமே திணறக்கூடிய கதையை எடுத்து 2வது படத்துல டைரக்ஷன் பண்ணது வந்து வேற லெவல் தான். ஏர்மன் பேக்ரவுண்ட் மியூசிக் செம. இத்தனை வரைக்கும் மாஸ் டைரக்டர்ல வந்து 2வது படம் இவ்வளவு எடுக்க வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அதை வந்து போர் அடிக்காம நீட்டா பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் ரசிகர்களுக்கு சந்தோஷம். சூப்பர், வேற லெவல், மாஸ், மஸ்ட் ட்ரை. எல்லாரும் பாருங்க. படம் சூப்பர் ப்ரோ, தரோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல், சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் கண்டிப்பா வந்து ஒரு 50வது படம் தானே டைரக்ட் பண்ணி இவ்வளவு சூப்பரா பண்ணுவாருன்றத எதிர்பார்க்கல. ஏன்னா இவர் ஸ்டோரி தான் நானே வருவேன்னாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேரால அந்த பாப்பாண்டி டைரக்ஷன் வைஸ் நல்லா இருந்தது. இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஜானர் தான் வந்து ராயன். அந்த காத்தவராயன் ஒரு கேரக்டருக்கு ராயன். தனுஷ்க்கு வந்து ரொம்ப டைலாக்ஸே படத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த சலார்ல எப்படி வந்து அவர் அந்த இவரு நம்ம பிரபாஸ் நடந்து வரும்போதே ஒரு ஃபயரும் ஒரு இதுவும் இருக்கு. ஆனா டைலாக் கம்மியா இருக்கும். அதை தமிழ்ல வந்து டிஓபி வயசும் எல்லா வயசுமே சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பீக்ல வச்சு தனுஷை கொண்டு வராங்க. எங்க தலைவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் 4-5 இது படத்துல காமிக்கிறாங்க. ஒரு தனுஷ் ஃபேன்ஸா எல்லாரும் யாருனாலும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அடல்ட் ரேட்டடா இருந்தாலுமே அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. வைலன்ஸ் நிறைய இருக்கனால தான் அடல்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் ராயன். இப்ப செல்வராகவன் சொன்ன மாதிரி தான் 98 கொடுக்கலாம். 2 இது ஃபுல் மார்க் கொடுத்த அப்படின்ற மாதிரி 98 கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவ்வளவு கானம் வந்து அண்ணனே வச்சு அதுல உள்ள எஸ்டே சூர்யா, செல்வராகவன், துஷாராலாம் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா நீ யாரும் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் லுக்ல எதுலயுமே வந்து அவங்களோட போட்டோ காமிச்சாங்க தவிர இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. செமையா பண்ணியிருந்தாங்க. அண்ணன் தங்கச்சி படம்னா இது பிரதர் சிஸ்டர்லாம் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். D15 நெல்லை மாவட்டத்துல சும்மாவே எதுவுமே கேட்க வேண்டாம். 50 படம் தலைவர் படம் இப்ப எப்படி இருந்துச்சு நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க. இது சும்மா ட்ரைலர் தான். இனிமேல் தான் அடுத்தது வர நிறைய இருக்கு. இல்லையா சூப்பர் ஸ்டார் தனுஷ், எங்கள் இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர்கள் நடித்து இன்னைக்கு திரைக்கு வந்த D50 இந்த படத்தில் கதாநாயகனும் அவர் தான், இயக்குனரும் அவர் தான். இது ஒரு இயக்குனரோட 2வது படம் மாதிரி தெரியல. இது ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் சினிமா ஊறி போன ஒருத்தரால் தான் இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு சீனும் அவர் அவ்வளோ நுட்பமாக இயக்கியிருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு சினிமா அவரோட உடம்புல ரத்தத்தில் எவ்வளோ கலந்துருக்குங்கிறத அந்த படத்து மூலமாக நிரூபிச்சிருக்காரு. படம் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஏஆர்மான் மியூசிக்கு, நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா, அப்புறம் தங்கச்சியாக வர்ற பெண்ணு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கதாபாத்திரத்துக்கு மிஞ்சின நடிப்பை கொடுத்து அந்த படத்தை அப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ராயன் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும். தலைவர் தனுஷ் வருஷத்துக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். திருநெல்வேலி தனுஷ் ரசிகர்கள் சார்பாக படம் வெற்றி விடைய வாழ்த்துகிறோம். படம் வேற லெவல் மாசாக இருந்துச்சு. தலைவர் இது வரைக்கும் நடித்ததோட இது வந்து அவரே இயக்கி அவரே நடிக்கிறது வந்து புதுசாக இருக்கிறது எங்களுக்கு
பார்க்குறப்ப வந்து புதுசாக தெரியல. ஏதோ பல நாளாக எடுத்து அதை வச்சு புதுசாக வித்தியாசமாக இருந்த மாரி புது டேரக்டர் வந்து எடுத்த மாரி எங்களுக்கு தெரியல. இது வந்து ரொம்ப நாளாக வச்சு சும்மா எல்லாரும் இந்த மாரி படம்லாம் எடுக்க முடியாது. மியூசிக் வந்து ஏஆர் ரகுமான், அது கேட்கவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். வேற லெவலில் பண்ணிட்டாப்புல. எஸ் சூர்யா நடிப்பும் வேற லெவல். அதுமாதிரி தங்கச்ச கேரக்டர் அதுவும் சூப்பர் கேரக்டர். எல்லாமே படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நம்ம ஒரு சீன் அந்த கேரக்டர் வரும்போது அப்படி நம்ம அதில் ஒன்றி போய் அப்படி எந்திரிச்சு நாங்களே என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி அப்படி நம்ம அந்த கேரக்டரோட ஒன்றி போகிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ். தலைவர் நல்லா தான் படம் எடுத்திருக்காரு. இதோட 2வது படம் மாதிரியே தெரில. இந்த வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் வெளியே வந்து எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு படம். அப்படி வெற்றிமாறன் படம் மாதிரி எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபேன்ஸுக்காக எடுத்த படம் தான் அது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அண்ணன் லெவலுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ அது எப்படி இருக்குமோ அதே சைடெலாம் இங்கேயும் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு படம். ஃபேன்ஸுக்காக படம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபேன்ஸுக்காக தான். கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். அண்ணன் ஆக்டிங் சும்மாவே சொல்ல வேண்டாம். கரெக்டாக சூப்பராக எடுத்திருக்கேன். அந்த கேரக்டர் ஒரு ஃபேமிலியில் ஒரு மூத்த அண்ணன் எப்படி கொண்டு போகணும், பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிப்பாங்க, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாருக்குமே வாழ்க்கையோட ஒன்றி போகும். டைரக்ஷன் 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் தலைவர் எங்களுக்கு ஓகே, எங்கள் சாட்டிஸ்ஃபைடு தான். நாங்கள் ஃபேன்ஸு எல்லாருமே மற்றவங்க பார்த்துட்டோம். மற்றவங்களும் பார்த்துட்டு இதே தான் சொல்லுவாங்க, நல்லா எடுத்திருக்காருன்னா. படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் மில்லர் படம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம எப்பவுமே நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் கேப்டன் மில்லர் ரொம்ப எதிர்பார்த்த படம். இந்த ராயன் படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பீட்லேயே எடுத்திருப்பாங்களோ, ஏதோ படம் வருஷத்துக்கு இறங்கணும் அப்படின்னு நினச்சோம். உண்மையிலே படம் வந்து ஒவ்வொரு மினிட்ஸும் வந்து அப்படி ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சீனாக இருக்குது. எதையுமே வந்து கிட்டத்தட்ட அசுரன் படம் எப்படி ஒரு விறுவிறுப்பாகவே இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. எந்த ஒரு எளிமையான ஹீரோனா ஒரு பல செட்டிங் பல ஆடம்பரம் எளிமையாக ஒரு சாமானிய மனிதனாக வந்து என்ன ஒரு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நம்ம எதிர்பார்த்தது வேறு படம் நல்லா இருக்கான்னு நினச்சோம். ரொம்ப உண்மையிலே இந்த படம் வெற்றிகளாக கண்டிப்பாக காணும்.